வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல 4-ஸ்டெப் பெட்ரோல் பிரஷ் கட்டரோட ஃபிட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போறோம். நாங்க சொல்ற ஃபிட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட இருக்க பிரஷ் கட்டரை லாங் லைஃப் ஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரஷ் கட்டரில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது இன்ஜினுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்துடும். தென் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார், ஒரு பெல்ட்டு, ஒரு ஹேண்ட் க்ளவுஸு, சேஃப்டி கார்டு இதெல்லாமே வந்துடுங்க. அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்மர் ஹெட்டு, 80 டீத் பிளேடு, ஒரு 2-வே பிளேடுங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கும் இந்த கிட்டோட வந்துடுங்க. இந்த மிஷினுக்கு தேவையான போல்ட்டு, டூல் கிட் எல்லாம் வந்துடுங்க. ஸோ இந்த பெருசாக இருக்க 4 போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் ஷாஃப்ட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட்டுங்க. இந்த சின்னதாக இருக்க 2 போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேஃப்டி கார்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட்டுங்க. ஸோ நம்ம இன்ஜினையுமே ஷாஃப்ட்டையும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பொசிஷன், அந்த ஸ்டிக்கர் பொசிஷன் மேலே இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணணுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 போல்ட்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அந்த பெரிய போல்ட்டு 4மே நம்ம இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 5M LN கீ வச்சு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி டைட் பண்ணாமல் ஆப்போசிட் போட்டு டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இன்ஜினும் ஷாஃப்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஹேண்டில். ஸோ இந்த 4M LN கீ வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட் ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஹேண்டில். ஸோ ரோப் உள்ள ஹேண்டில் வந்து ரைட் சைடும், லெஃப்ட் சைடு வந்து நார்மல் ஹேண்டில். ஸோ இந்த 4 போல்ட்டையுமே நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ ஹேண்டில் மாட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள், ஆன் ஆஃப் கேபிள் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் சைடில் கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் பேக் மாதிரி தான் கிளிப் இருக்கும். அது அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்பு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு 2 நெட்டு கொடுத்துருப்போம். 2 நெட்டையும் ஃபுல்லாக வந்து கீழ் பக்கமாக லூஸ் பண்ணிவிட்டு இதில் த்ரெட்டு கொடுத்துருப்போம். இதில் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரோப்பில், ஆக்சிலேட்டர் ரோப்பில் வந்து ஒரு எட்ஜில் காடி மாதிரி கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் ஒரு ஒயிட் கலர் இருக்கும். இந்த காடியை இதில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு நேராக வச்சு அழுத்திட்டு நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கேபிளை அழுத்தி பிடிச்சோம்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து லூஸாக இருக்கும். இது லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஃபுல் RPM வராது. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம உள்ளே ஏற்றின மாதிரியே வந்து வெளி பக்கமாக ஃபுல்லாக எடுக்கணுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோப்பு டைட் ஆகிடும். டைட் ஆனால் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் RPM வரும். ஏற்றிட்டு இங்கே 2 நெட்டு லூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 2 நெட்டையும் 10ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கணும். இது டைட் பண்ணால் தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ரோப்பு லூஸ் ஆகாது. ஒரே RPMலேயே போயிட்டுருக்கணும். நீங்கள் கொடுக்குற RPM நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ ஆன் ஆஃப் கேபிள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்ட முடியாது. மேல் ஃபீமேல் தான் கொடுத்துருப்போம். பிளாக்குக்கு பிளாக் கனெக்ட் பண்ணணும், ரெட்டுக்கு ரெட்டு கனெக்ட் பண்ணணும். இப்போ திரும்ப இந்த ஏர் ஃபில்டரை வந்து லாக் பண்ணிவிடணும். கேபிள் வந்து நம்ம டிஸ்டர்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேக் கொடுத்துருப்போம். லாக் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம வந்து சேஃப்டி கார்டு மாட்டணும். சேஃப்டி கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மார்க்கு. இதுக்கு நேராக வந்து நம்ம டூல் கிட்லேயே ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஹோல்டர் மாட்டி 2 ஸ்க்ரூ 5mm எல்லாம் போல்ட் இருக்குங்க. சேஃப்டி கார்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும்.
இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திக்கலாம். நீங்கள் உள்ளே கல் மண் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உள் பக்கமாக வச்சுக்கலாம். இதை லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளில வர மாதிரி இருந்தால் வெளி பக்கமும் நம்ம வச்சுக்கலாம். ஷோல்டர் பெல்ட்டு, இப்போ பெல்ட்டும் ஃபிட் பண்ண போகிறோம். பெல்ட்டில் பார்த்திங்கன்னா 2 டேக் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதோட அட்டாச்மெண்ட் மாட்ட போகிறோம். ட்ரிம்மர் ஹெட்டு மாட்ட போகிறோம். இதுதான் கியர் பாக்ஸு. இது கூட வந்து ஒரு நெட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் கவர் ஒன்று, பி ஹோல்ட்ரு, ஏ ஹோல்ட்ரு. இது கியர் பாக்ஸ் கூட இது இவ்வளோ வருங்க. நீங்கள் எந்த பிளேடு, ட்ரிம்மர் ஹெட்டு, 2-வே பிளேடு, 18 பிளேடு எந்த பிளேடு போட்டாலும் இந்த ஏ ஹோல்டரை வச்சு தான் நீங்கள் எந்த பிளேடாக இருந்தாலும் அட்டாச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஹோல்ஸு, இந்த பிளேட் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லாம் இங்கே போட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணால் தான் இது வந்து சுத்தாமல் ஒரே இடத்துல இருக்குங்க. லாக் பண்ணிவிட்டு இது ட்ரிம்மர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்டி கிளாக் வயசில் சுற்றணும். சொன்னால் லாக் ஆகிடும். இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வேறு பிளேடு போடணும் அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி திரும்ப அந்த ஹோல்ஸ் நேராக வச்சு இந்த ஹோல்ஸ் நேரம் லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் கிளாக் வைஸ் இழுத்திங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து வந்து 18 டீத் பிளேடு ஃபிட் பண்ண போகிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க் வந்து இந்த ஏ ஹோல்டர் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிளில் இது வரணும். மாட்டிட்டு இது பி ஹோல்டரு, அப்புறம் கவர் போட்டு நெட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். நம்ம கூடவே ப்ளக்கு ஸ்பனர் கொடுத்துருப்போங்க, அதை வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு ஃபுல் டைட்டாக வச்சிடணும். கொஞ்சம் லூஸ் இருக்கக்கூடாது. ஃபுல் டைட்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இந்த பிளேடை வந்து செக் பண்ணி பார்க்கணும். கீழே மேலே வந்து ஷேக் ஆகக்கூடாது. இப்படி சுற்றும் போது உங்களுக்கு சுற்றணும். மேலே கீழே அப்படி ஆட்டி பார்க்கும்போது ஷேக் ஆகக்கூடாது. திரும்ப வந்து இந்த பிளேடு மாற்றிட்டு இப்போ வேறு பிளேடு மாட்டணும் அப்படின்னா அதே மாதிரி உங்கள் சைடில் ஹோல்ஸு கொடுத்துருப்போம். இந்த ஹோல்ஸில் எல்லாம் இங்கே போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நெட்டை வந்து கிளாக் வைஸ் பண்ணால் தான் லூஸ் ஆகும். இப்போ அடுத்து வந்து நம்ம 2-வே பிளேடு மாட்ட போகிறோம். 2-வே பிளேடு வந்து நீங்கள் எப்படி வேணால் மாட்டிக்கலாம். ஏன்னா 4 பக்கமும் உங்களுக்கு ஷார்ப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பக்கம் இப்போ ஒரு சர்க்கிளில் வச்சு ஒரு டைப் இப்படி வச்சு மாட்டினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பக்கமும் தேயும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி பிளேடை மாற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்தது 2 பக்கம் இருக்கும். இந்த 2 பக்கம் மட்டும் தேயும். மாற்றி இந்த பிளேடை மாற்றி போட்டு ஒட்டிக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ இந்த சர்க்கிளில் வச்சுட்டு பி ஹோல்டர் வச்சுட்டு கவர் வச்சுட்டு நெட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணும். இது ஃபுல்லாக நெட்டு டைட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு நம்ம ஷேக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணுங்க. இப்படி உங்களுக்கு ரொட்டேஷன் சுற்றுனதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேலே கீழே ஷேக் ஆகக்கூடாது. இப்போ வந்து மிஷின் நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஆயில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டை மாட்டினீங்கன்னா நீங்கள் இன்ஜினை சாய்ச்சி இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் இன்ஜினை வந்து சாய்ச்சிங்க அப்படின்னா ஆயில் ஊற்றும் போது ஆயில் வந்து ஹெட்டுக்கு ஏறிடும். அதனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுற இடங்க. 20W40 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆயில் வந்து 100 ml. இப்போ இதில் வந்து நீங்கள் இன்ஜினை வந்து சாய்ச்சி வச்சு ஊற்றக்கூடாது. நேராக வச்சு உங்களுக்கு வந்து ஒரு 100 ml ஆயில் ஊற்றணும். 20W40 4 ஸ்ட்ரோக் ஆயில். $100 ml தான் இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றணுங்க. நீங்கள் வந்து சாய்ச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 லிட்டர் கூட இதில் ஊற்றலாம். ஆனால் 100 ml தான் ஊற்றணும். 1/2 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டுக்கு ஆயில் ஏறி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும் நமக்கு. அதனால் 100 ml தான் இது கெப்பாசிட்டி. 100 ml தான் நீங்கள் ஊற்ற வேண்டும். ஊற்றிட்டு நம்ம அந்த ஆயில் கேப்பு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா அந்த வழியாக ஆயில் லீக் ஆகும் உங்களுக்கு.
இப்போ மிஷின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வே பிளேடு, ஒரு 18 டீத் பிளேடு, ஒரு ட்ரிம்மர் கட்டு வருங்க. இது இல்லாமல் நீங்கள் இதில் வந்து வேறு ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா பேடி கார்டு போட்டு நெல் அறுத்துக்கலாம், ட்ராலி ஃபிட் பண்ணிக்கலாம், கல்டிவேட்டர் ஃபிட் பண்ணி 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு ஆழம் வரைக்கும் நீங்கள் களை எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஆனே பண்ணுறேன்னா ஆயில் இப்போ நம்ம தனியாக 100 ml ஊற்றியாச்சுங்க. பெட்ரோல் தனியாக ஊற்றணும். அதுக்கு நம்ம தனியாக பெட்ரோல் டேங்க் கொடுத்துருப்போம் ஒயிட் கலரு. 1 லிட்டரு கெப்பாசிட்டி. நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பெட்ரோல் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பெட்ரோலும் ஆயிலும் மிஷினுக்கு வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கீழே அழுத்துனீங்கன்னா ஆனு, கீழே அழுத்திட்டு இங்கே வந்து கார்பரேட்டரில் ஒரு ஒயிட் கலர் பல்பு கொடுத்துருப்போம். இந்த பல்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து பம்ப் ஆகி லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இது வந்து சோக்கு, இது கீழே, இது மேலே போட்டு இந்த ரீகேல் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேப் வருங்க. இப்படி நீங்கள் இங்கிலேருந்து ஃபில் பண்ணிங்கன்னா ரீகேல் வந்து கட் ஆகிடும். அப்படி பண்ணிச்சுன்னா நமக்கு வாரண்டி கவர் ஆகாதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு ரீகேலை இழுத்துட்டு லைட்டாக புல் பண்ணணும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சோக்கு மேலே வச்சுருக்க சோக்கை கீழே தள்ளி விட்டுருணும். தள்ளி விட்டு இந்த ஆர்பிஎம் கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணோம்னா இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா மிஷின் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம 4 ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டோட ஃபிட்டிங் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆயில் மெயின்டெனன்ஸுங்க. ஆயில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ml 20W40 4 ஸ்ட்ரோக் ஆயில் ஊற்றணுங்க. 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ரீஃபில் பண்ணக்கூடாது. பழைய ஆயிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு புது ஆயிலை தான் நீங்கள் ஊற்றணும். நீங்கள் பழைய ஆயிலுக்கு மேலே நீங்கள் புது ஆயில் ஊற்றிங்கன்னா ஆயில் அதிகமாகிடும் உள்ள. அப்படி நீங்கள் ஆயில் அதிகமாக ஊற்றி ஹெட்டுக்கு ஆயிருச்சுன்னா கார்பரேட்டர் ஸ்டார்டிங் டபுள் வந்ததுக்கப்புறம் கார்பரேட்டர் நமக்கு வாரண்டியில் கிளைம் ஆகாதுங்க. ஸ்பார்க் ப்ளக்கும் போயிடும். ஆயில் மேலே போயிடுச்சுன்னா ஸ்பார்க் ப்ளக்கும் போயிடும். அதனால் ஸ்பார்க் ப்ளக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. ஆயில் கரெக்டாக அந்த 100 ml நீங்கள் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வரவே வராது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸுங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டில் தான் ஓட்டுவாங்க. அப்போ வந்து ஓட்டும்போது உங்களுக்கு புழுதி அதிகமாக பறக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்போம். இந்த ஸ்பாஞ்சில் டஸ்ட் ஏறி இருக்கும். அந்த டஸ்ட்டை வந்து பெட்ரோலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் காய வச்சுட்டு திரும்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஏறி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ரன் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் செக் பண்ணணும். டெய்லி செக் பண்ணணும் இதை. அப்படி இல்லை அப்படின்னா டஸ்ட் டேரெக்டாக கார்பரேட்டர் உள்ளே போய் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அப்படி வந்தாலுமே நம்ம கார்பரேட்டர் வாரண்டியில் கிளைம் ஆகாதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியர் பாக்ஸ் மெயின்டெனன்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5M எல்லாம் இங்கே போல்ட்டு கொடுத்துருப்போம். இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை லூஸ் பண்ணி வெளில எடுத்துகிட்டு இந்த வழியாக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணணுங்க. கிரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணணும். கிரீஸு ஒரு 20 50 கிராம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பழைய கிரீஸ் வந்து இந்த வழியாக உள்ள ஷாஃப்ட்டுக்கு போயிடும். உங்களுக்கு புது கிரீஸ் மட்டும் இந்த கீர் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஹீட் ஆகாது. சீக்கிரமாக இதில் வரல உள்ள பேரிங்கு ஷாஃப்ட்லாம் நமக்கு போகாதுங்க. நீங்கள் கிரீஸ் இல்லாமல் ரன் பண்ணிங்க அப்படின்னா பேரிங்கு ஷாஃப்ட்டெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்படி கிரீஸ் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஷாஃப்ட் பேரிங்லாம் எதுவும் வாரண்டியில் கவர் ஆகாதுங்க. இந்த ஹேண்டில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த ஹேண்டில் போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது ஃபிசிக்கல் டேமேஜ் கல்லுலையோ இல்லை மரத்துலையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மரத்தில் அடிக்கும்போது நீங்கள் ஹார்டாக தள்ளினீங்கன்னா பைப்பு கட் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு வாரண்டியில் கிளைம் ஆகாதுங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணால் நமக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. கண்டினியூஸாக எவ்வளோ ரன் பண்ணலாம்னா நீங்கள் 1 hour ரன் பண்ணலாம் கண்டினியூஸாக. நீங்கள் அதுக்கு மேலே ரன் பண்ணி 1 hourக்கு மேலே ரன் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் ரன் ஆகும். பட் என்னால் நமக்கு வந்து கிளச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே பெல் ஹவுசிங் இதில் கிளச்சு சீக்கிரமாக தேஞ்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் வந்து கிராங்க் கேஸும் பிஸ்டனும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தேஞ்சிச்சுன்னா கம்ப்ரஸிங் ஆகாது. ஓவர் ஹீட் ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிடும். இப்போ 1 hourக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருங்குது நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 1 hourக்குள்ளே 1 hour ரன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம மிஷின் கூட கொடுக்குற அட்டாச்மெண்ட் தவிர நீங்கள் மற்ற கம்பெனியோட அட்டாச்மெண்ட்டோ இல்லை மற்ற கம்பெனியோட ஸ்பேரோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாதுங்க. நாங்கள் சொன்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இன்ஜினில் கம்ப்ளைண்ட் வந்தாலோ இல்லை கிராங்க் ஷாஃப்ட் பிஸ்டன் கனெக்டிங் ராடு ரிங்ஸ் இதில் ஏதாவது இஷ்யூ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை நம்ம வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன் நம்ம கம்பெனியில் இருக்குது. நம்ம ஃபிட்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவரால் நம்ம மிஷினில் வர போல்ட்டு அண்ட் நெட்டு எல்லாமே நீங்கள் ஒரு டைம் டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். திரும்ப நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ஒரு 5 hours 6 hours கழிச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு டைம் நம்ம வந்து போல்ட்டு நெட்டு எல்லா போல்ட் நெட்டையும் டைட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து 7000 RPM சுற்றும் போது நமக்கு வந்து வைப்ரேஷனில் போல்ட்டு லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் வந்து 7 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ரன் பண்ணும்போது ஒரு டைம் செக் பண்ணல 100% லூஸ் ஆகாது.
செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்தது ஒரு ரன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம சொன்ன ஃபிட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம கம்பெனி மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கம்பெனி ப்ரெஷ் கட்டர் வச்சுருந்தாங்களோ இந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சர்வீஸ் ஸ்பேர் ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.